ஸோ உங்களுக்கு வெயிட்டை குறைக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்னென்ன, உங்கள் உடம்புல வெயிட்டை கூட்டக்கூடிய ஃபுட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? பல ஃபுட்ஸ் அப்படி இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸில் வந்து கலோரி பேசிஸில் வந்து முடிவெடுக்கலாம். இந்த ஃபுட்டு வந்து உங்களோட வெயிட்டை கூட்ட போகுதா இல்லை குறைக்க போகுதா அப்படின்ட்டு. ஸோ அதிகமாக நம்ம பொதுவாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஹை கலோரிஸ் இருக்கிற உணவுகள் எதன்றதை முதல்ல பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது தான். இதை சாப்பிட்றதுனாலேயே உங்கள் வெயிட் இறங்காமலே கூடயே இருக்கு. இதை பாருங்கள், இதோட கலோரிஸ் என்னன்றதை பாருங்கள். இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம். ஸோ இது இப்போது இங்கே சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் லோ கலோரிஸ் டயட். இது சாப்பிட்டா உங்களோட வெயிட் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது வெயிட்டு குறையும். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் உங்கள் வெயிட்டு சீக்கிரம் ஏறாது. அது என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து பார்த்து சாப்பிடுங்க. உங்கள் கலோரிஸை வந்து நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் சீக்கிரமாகவே குறையும். ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு இவ்வளோ கலோரிஸ் தான் தேவை, ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கலோரிஸ் தான் தேவை. ஸோ இந்த கலோரிஸை தாண்டி நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு உணவுகள்லேருந்தும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா அதோட கலோரிஸை வந்து ஆவரேஜாக மைண்ட்லையாவது கால்குலேட் பண்ணி. நன்றி.